ஒரு அழகான குடும்பம். ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. இப்படி சந்தோஷமா இருக்காங்க. எப்பொழுதுமே நல்லதே சொல்லி தருவாங்க. அவங்க அப்பா அம்மாவும் குழந்தைக்கு நல்லதே. பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, யாரை பற்றியும் தப்பாக பேசக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும், நேர்மையாக இருக்கணும். இப்படி வாழ்கிற ஒரு அற்புதமான அம்மா அப்பா. அந்த குழந்தைங்களும் ரொம்ப அம்மா அப்பா பேச்சு கேட்பாங்க. யார் கண்பட்டதோ தெரியவில்லை, ஒரு பெரிய விபத்து. அவங்க அப்பா இறந்துடுறாரு. ஒரு அப்பா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பான்றது ஒரு அற்புதமான உறவு இல்லையா? பட் அது தாங்கிக்கிறாங்க. அந்த அம்மா தான் 2 குழந்தைகளுக்காக ரொம்ப உழைக்கிறாங்க. அவங்க அப்பா சொன்னார் இல்லையா, நேர்மை, உண்மை இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ற. ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு அந்த மாசத்துக்கான மளிகை சாமான் வாங்கலான்னு கடைக்கு போறாங்க. கடைக்கு போன உடனே அந்த மளிகை சாமான் எல்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு எல்லாம் மீதி காசு கொடுத்துட்டு நடந்து போறாங்க. ஏன்னா ஆட்டோ பிடிச்சி போகலாம், வசதி கிடையாது. அந்த ஆட்டோவுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா தான் குழந்தைகள் ஏதாவது வாங்க முடியுன்ற ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் குழந்தைகளே. அவங்க நடந்து போகிறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் கணக்கு பார்க்குறாங்க. எல்லா பொருளும் இருக்கா, அந்த பொருள் இருக்கான்னு பார்க்குறாங்க. பார்த்தா 100 ரூபா அவங்க கையில் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த கடைக்காரர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு தெரியாமல் 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு அந்த 100 ரூபான்றது பெரிய விஷயம். ஒரு 10 நாள் ஓட்டலாம். ஆனா அந்த தாய் ரொம்ப உண்மையானவள், நேர்மையானவள். அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு அவங்க வீட்டுக்காரரும் சொல்லியிருக்காரு, அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அந்த கடை வேற மூடிடும், 9:30க்குள்ள மூடிடுவாங்க. அதுக்குள்ள நடந்து போகணும். அந்த இருட்டில் நடந்து போய் அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு, இந்தாங்க நீங்க 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா இந்த இருட்டில் இப்படி வர்றீங்க, உங்களுக்கு இவ்வளோ தூரம் உங்க வீடுன்னு கேட்டால் அந்த அம்மா சொல்றாங்க, இவ்வளோ தூரம் அப்பா நேரம் நடந்து வந்திருக்கீங்கன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கு, அப்புறமா கொடுத்துருக்கலாமே. இல்லை இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, அடுத்தவங்க பொருளுக்கோ பணத்துக்கோ ஆசைப்படக்கூடாது. அந்த பணம் அடுத்தவங்க பணம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அது தப்பு, அதை உடனே கொடுத்துடணும்னு சொன்னார். எங்க உங்கள் பணம் இந்தாங்க, லேட்டாக வந்தனா தப்பாயிடும், அதனால தான் உடனே நீங்கள் நைட்டே கொடுத்துட்டேன். அந்த 100 ரூபா கொடுத்த உடனே அவருக்கு அப்படியே சுருண்டு, ஐயோ இந்த அம்மா எவ்வளோ ஏழையாக இருக்காங்க, அந்த நடந்து வர்றது எவ்வளோ கஷ்டம், இவ்வளோ நேர்மையாக இருக்காங்க, நம்ம கீழ்த்தரமாக ஆயிட்டோமே. நாம கூட இப்படி தானே, ஒருத்தர் இப்போ 3000 ரூபாய் நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு, நம்மளுக்கு லாபம் நினச்சி வச்சுக்கிட்டோமே, எவ்வளோ பெரிய தப்பு அது, கர்மா வேலை செய்யுமே. அந்த அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம்னு உடனே அவர் கடையை அடைச்சிட்டு அந்த 3000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஸ்பீடா போயிட்டு அந்த இடத்துல அவர் வாங்குறாரு இல்லையா, ஐயா நீங்க 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க, அந்த 3000 ரூபாய் நான் கொடுக்க கொஞ்சம் லேட் ஆச்சு, என்ன தப்பா எடுத்துக்காதுன்னு அவர் கேட்கிறாரு. எப்படி நானே கணக்கு பார்க்கல, இன்னும் எப்படி உங்களுக்கு இந்த 3000 ரூபாய் உடனே கொடுக்கணும்னு தோணுச்சு. ஐயோ எனக்கு தெய்வம் மாதிரி ஒருத்தவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. இன்னைக்கு அடுத்தவங்க பொருளுக்கு நான் ஆசைப்பட்டேன்னா, இந்த 3000 ரூபாய்க்கு நான் ஆசைப்பட்டேன்னா கடவுள் என்ன மேலும் பெரிய வகையில தண்டனை கொடுப்பாரு, அது தப்பு. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாது, அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அதனால நான் உங்ககிட்ட இது திருப்பி கொடுத்துட்டேன் ஐயா அப்படின்னு கொடுத்துட்ட உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவர் உடனே யோசிக்கிறாரு, ஐயோ நாம் ஒரு 30,000 ரூபா ஒருத்தன் இன்னைக்கு கணக்கு கொடுத்தானே, அவன் தான் கொடுத்துட்டான், நமக்கு லாபம் நினைச்சு கேவலமா நினைச்சோமே, முதல்ல இந்த காசை கொடுத்துடணும், கர்மா வேலை செய்யுமே, கடவுள் இதுக்கு எத்தனை தண்டனை நம்மளுக்கு கொடுப்பானோ தெரியலையோ, நல்ல வேலை இந்த மனிதரால நாம திருந்தணும்னு அவர் என்ன பண்றாரு, 30,000 எடுத்துக்கிட்டு காலையில வேகமா போடுறாரு. காலையில ஒருத்தர் கதவு தட்டுறாரு, என்னங்க இவ்வளவு காலையில வந்துட்டீங்க. இல்லைங்க, நீங்க 30,000 ரூபாய் தெரியாம கொடுத்துட்டீங்க, நீங்க உங்க பணத்துக்கு நான் ஆசைப்பட்டேன்னா என்ன தெய்வம் சும்மா விடுமா, நீங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில கணக்கு தெரியாம கொடுத்துட்டீங்க, நான் உங்களுக்கு தெரியாம அந்த காசை நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் கேவலமான ஒரு ஜென்மமா ஆக்கப்படுவேன், அதனால அதை கொடுத்தாதான் எனக்கு மனசே குத்துச்சு, உடனே எடுத்துன்னு போயிடணும்னால காலங்கத்தால ஏதோ தப்பு எடுத்துக்காதீங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆச்சு. நாம கூட தானே இப்படி பண்ணிட்டோம், பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நண்பன் நம்மளுக்கு காசு கொடுத்து வச்சிருந்தான் நம்ம கிட்ட, அவன் செத்துட்ட உடனே நம்ம அந்த காசை அப்படியே நம்மளே மறைச்சி வச்சுக்கிட்டோமே, எவ்வளவு கேவலமான ஒரு ஜென்மம். ஒரு 30,000 ரூபாய் கூட உடனே எத்தனை கொடுத்தாந்தால் எத்தனை ஒரு தர்மவான். நம்மளுக்கு இந்த புத்தி இல்லையே, நம்மள அப்ப கர்மா எவ்வளவு தாக்கும். ஓ
அதனால தான் நம்முடைய குழந்தைக்கு தொடர்ந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கான், ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்குமா. அடோ தெய்வமே, முருகா என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம 3 லட்ச ரூபா நம்ம நண்பன்கிட்ட இருந்து ஏமாத்திட்டோம். நாம இன்னைக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கான வட்டியெல்லாம் போட்டு உடனே எடுத்துட்டு போய் கொடுப்போன்னுட்டு அந்த 3 லட்சத்தோட வட்டிலாம் போட்டு நேரா ஓடுறாரு வண்டி எடுத்துட்டு. அங்க ஒரு சாதாரண ஒழுகுற மாதிரி சின்ன ஓடு வீட்டுல ஒரு ஜீவன் வெளியே வருது 2 குழந்தைங்களோட. அம்மா, உங்க வீட்டுக்காரர் என்கிட்ட 3 லட்ச ரூபா கொடுத்தாரு, என்னைய மன்னிச்சிங்க. நான் ரொம்ப காலதாமதமா 3 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன். அதுக்கான வட்டி போட்டா என்ன வருமோ அந்த வட்டி பேங்க்ல போட்டு கொடுத்துட்டேன். அந்த பேங்க் வட்டியோட இந்த பணத்தை எடுத்துக்கோங்கன்னு 6 லட்ச ரூபா கொடுக்குறாரு. அந்த அம்மா ஒரே கண்ணீர். இந்த 6 லட்ச ரூபாய் இருந்தா நான் எல்லா விஷயத்திலயும் ஜெயிச்சிருவேனே. எப்படி ஒரு பணம், என் வீட்டுக்காரர் 3 வருஷம் கழிச்சு எனக்கு இந்த பணத்தை கொண்டு கொடுக்குறாரு அப்படின்னு கண்ணில் தாரமே தண்ணி ஊத்துது. அப்ப அவர் சொல்றாரு, யாரு பொருளுக்கும் ஆசைப்படுறது தப்புன்னு எனக்கு இப்பதாமா ஒருத்தர் சொன்னாருன்ட்டு. யார் அந்த அம்மா? முதல்ல 100 ரூபாய் எடுத்துட்டு போய் நேர்மையா எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க பாருங்க அந்த கடைக்காரருக்கு, அந்த அம்மா தான். அந்த அம்மாவுடைய நேர்மையான உள்ளத்திற்கு அந்த நல்ல கர்மா 100 ரூபாவை எடுத்துட்டு போய் நேர்மையா ரிட்டர்ன் பண்ணாங்க. அந்த கர்மா அப்படியே வேலை செஞ்சு அவங்க வீட்டுக்காரர் கஷ்டப்பட்ட அந்த பணம் திருப்பி அந்த அம்மாவே வட்டியோடு சேர்ந்து தேடி வந்தது போங்க. அதுதாங்க சாமி, அதுதான் தெய்வம். நீங்க என்ன தப்பு செய்றீங்களோ அதுக்கு எப்பவுமே தண்டனை உறுதி என்றதை மனசுல பதிவு பண்ணிக்கிட்டு நல்ல பாதையை நோக்கி போங்க. நேர்மை ஒருபோதும் தோக்காது, உண்மை ஒருபோதும் தோக்காது. நல்லவங்களை கடவுள் சோதிக்கவே மாட்டாரு, நல்லவங்களுக்கு எப்பவுமே துணையா தான் இருப்பாரு என்பதை மனசுல பதிவு பண்ணுங்க. டேக் கேர் மை சில்ட்ரன். மே லார்ட் முருகா bless you.